கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய மனது ஒரு போர்க்களமாகும். அங்கே பாவமான எண்ணங்களுக்கும் பரிசுத்தமான வாழ்வுக்கும் இடையே அடிக்கடி போர் நடக்கிறது. மாம்சீக எண்ணங்களும் ஆவிக்குரிய எண்ணங்களும் ஒன்றோடொன்று யுத்தம் செய்கின்றன. நம் மாம்சீக எண்ணங்களுக்கு இடம் கொடுப்போமானால் பாவம் நம்மை மேற்கொண்டு விடும். பாவம் செய்ய தூண்டும் எண்ணங்கள் மற்றும் சோதனைகளை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சகோதரர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நல்வழிக்கு திரும்பி பரிசுத்த வாழ்க்கையிலே முன்னேற ஆரம்பித்தார். ஆனால் ஒரு நாள் மதியம் தன் வீட்டிலே தனிமையிலே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த போது அதில் வந்த ஒரு விளம்பர காட்சி அவருடைய இருதயத்தை பாதித்தது. ஒரு நங்கை மதுபானத்தை கோப்பையில் பொங்கி வழியும்படி ஊற்றி தன் இனிய குரலிலே பாடிக்கொண்டே பலரையும் குடிக்க செய்தாள். அவள் பலருக்கு மது ஊற்றி கொடுக்கிறதையும் அவர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போடுகிறதையும் பார்த்தவுடனே இவருடைய கற்பனை சக்தி மிகவும் வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. தான் வெறுத்து ஒதுக்கிய குடிப்பழக்கத்தை நினைவு கூற வேண்டியதாயிற்று. மீண்டும் குடித்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்ற எண்ணம் தான் முதலில் வந்தது. பாவம் அவரை மீண்டும் தொற்றிக் கொண்டது. அதே நேரம் மறுபக்கமோ நான் தேவனுடைய பிள்ளை, இதை பருகக்கூடாது என்ற சிந்தனையும் வந்தது. இரண்டுக்கும் இடையிலே பெரிய போராட்டம், மனதிலே பெரிய யுத்தம். அவர் கண்களை மூடும் பொழுதெல்லாம் அந்த மதுபான பாட்டிலும் மங்கையும் தான் நினைவு திரையில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவு அதை குறித்து சிந்தித்தாரோ அவ்வளவு மதுபானத்தின் மேலான ஆவல் அதிகமானது. முடிவில் மது கடைக்கு போய் மனம் போல குடித்து விட்டார். அதன் பின்பு அவரால் அந்த பழக்கத்தை மேற்கொள்ளவே முடியவில்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சிந்தனைகளை குறித்தும் கற்பனைகளை குறித்தும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதனுடைய கற்பனை சக்தியிலே பெரிய வல்லமை உண்டு. ஒருவன் சிற்றின்பங்களை சிந்திப்பானால் அவனுடைய எண்ணங்களும் நினைவுகளும் அவனுடைய உள்ளான மனுஷனை கரைப்படுத்தி முடிவில் அவனை பாவ வழிக்கு இழுத்து சென்றுவிடும். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையே ஜபத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வேத வசனங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்பு கொடுக்கிறானோ அவன் ஜெயத்தின் பாதையில் நடக்கிறான். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய எண்ணங்களிலே பாவம் வரும் பொழுது அதை அப்புறப்படுத்தி இயேசுவினுடைய இரத்தத்திலே எதிர்த்து நிற்போம். இச்சைக்கு இடம் கொடுத்து அது பாவத்தை கற்பம் தரிக்க இடம் கொடுக்காமல் இருப்போம். பரிசுத்தமான சிந்தனைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அது அப்படி இருந்தால்தான் நாம் அவரை மகிழ்விக்க முடியும். நாமும் பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.